உங்கள் குழந்தைங்க முட்டை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை செய்து கொடுத்து பாருங்கள். சூப்பராக அள்ளி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 5 முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் ஒரு 2 தக்காளியும் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதோடு சேர்த்து கொஞ்சமாக 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நல்லா நெய் விட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நெய்யும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, முட்டையும் வெந்துருச்சு. நம்ம முட்டையோட தோலையும் உரிச்சுக்கிட்டோம். உரித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. 5 முட்டையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபேனில் கொஞ்சமாக நெய் விட்டு மிளகாய் பொடி உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கீறி வச்சுருந்த முட்டையை இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா முன்னும் பின்னுமா நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்லேயும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுதான் ஹைலைட்டே. அந்த மசாலாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இதோடு சேர்த்து கொஞ்சம் லெமனும் கொஞ்சம் பிழிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்